7th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.4, 1 to 6, Term 2, Samachir Kalvi. First question, 6 square plus 6 power m into equal to 6 power 5. Find the value of m. First one பாருங்க, இங்க பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது, பவர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி என்னென்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, அதாவது அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். a power m into a power n equal to a power m plus n. அதாவது இன்டு ஒன்னா ப்ளஸ். இப்போ பேஸ் வந்து 6 இருக்குது. அப்போ நம்ம ஒரு பேஸ் எழுதிட்டோம், பவர் ஆட் பண்ணுவோம், 2 ப்ளஸ் m ஈக்குவல் டு 6 பவர் 5. இப்போ பேஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். 2 ப்ளஸ் m ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு 5. இப்போ m ஈக்குவல் டு 5. இந்த ப்ளஸ் 2 ரைட் சைடு போகும்போது -2 ஆகிடும். தேட் இஸ் ஈக்குவல் டு 3. 5 minus 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 124 பவர் 128 இன்டு 126 பவர் 124. இப்போ பாருங்கள், இன்டு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து பவர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 124 பவர் 128. இப்போ இங்கே பவர் இந்த பேஸ் வந்து 124 இருக்குது, பவர் வந்து 128 இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர். இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சு சொன்னா நம்ம இங்கே பேஸை வந்து 4 வந்து என்ன செய்யணும், 4ஆல் இன்டு பண்ணணும். 4 4s are 16 வரும். இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் வந்து 124 இஸ் 4 அண்ட் த பவர் 128. இப்போ இது வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 124 பவர் 128 இஸ் நம்ம 4 into 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது 16. யூனிட் டிஜிட் வந்து 6. ஓகே, ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும், இந்த நம்பரை 4ஆல் இன்டூ பண்ணணும். 4 4s are இன்டூ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். யூனிட் டிஜிட் ஆஃப் 126 பவர் 124 இஸ், இங்கேயும் வந்து ஈவன் நம்பராக இருக்குது. அப்படின்னா 6ஆல் இன்டூ பண்ணுங்க. 6 6 are 36. இப்போ 36ஓட யூனிட் டிஜிட் வந்து 6. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் டிஜிட் ஆஃப் 124 பவர் 128 இன்ட்டு 126 124 இஸ், இப்போ இதோட ஆன்சர் வந்து 6. இதோட 126 பவர் 124 அதோட ஆன்சரும் 6. இப்போ ரெண்டையும் இன்டூ பண்ணுங்கள். 6 into 6 36. இப்போ 6ஓட யூனிட் டிஜிட் வந்து 36ஓட யூனிட் டிஜிட் வந்து என்னது 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். Find the unit digit of the numeric expression 16 power 23, 71 power 48, 59 plus 61. இப்போ பாருங்கள், 16 power 23. இப்போ 16 power 23 வந்து ஒரு ஆட் நம்பர். இது வந்து 71 power 48 வந்து ஒரு ஈவன் நம்பர். 59 power 61 வந்து இதுவும் வந்து ஒரு ஆட் நம்பர். The unit digit of the expression 16 power 23 is 16ஓட யூனிட் டிஜிட் வந்து 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூனிட் டிஜிட் ஆஃப் 71 பவர் 48 இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்னென்னா 1 into 1 1. இப்போ இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 1. நெக்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் ஆஃப் 59 பவர் 61 இது 9ஓட யூனிட் டிஜிட் வந்து 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் த யூனிட் டிஜிட் இஸ், இப்போ எல்லா ஆன்சரையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 6 plus 1 plus 9. 6 plus 1 7. 7 plus 9 16. இப்போ இதில் 16ஓட யூனிட் டிஜிட் வந்து என்னது வருது 6. த யூனிட் டிஜிட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் நமக்கு என்ன வருது 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -1 power 6 into -1 power 7 into -1 power 8 divided by -1 power 3 into -1 power 5. இப்போ இங்கே பாருங்கள், பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது, பவர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி என்னென்னா நமக்கு ஃபார்முலா a power m into a power n equal to a power m plus n. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பேஸை எடுக்கிறோம், -1 பவர் எல்லாம் ஆட் பண்ணுறோம். 6 plus 7 plus 8 டிவைடட் பை, அதே மாதிரி இங்கேயும் பேஸ் எல்லாம் ஈக்குவல் -1 the whole power 3 plus 5 8.
இப்போ -1 the whole power 21, 6 plus 7 13, 13 plus 8 21 divided by -1 power 3 plus 5 வந்து என்ன வருது 8. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் டிவைடட் பைன்னு வந்துருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம். இப்போ டிவைட் என்னென்னா a power m by a power n ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது a power m minus n. இப்போ பவர் வந்து என்ன இருக்குது 21, இங்கே வந்து 8 இருக்குது. இப்போ பேஸ் வந்து ரெண்டும் ஈக்குவல். அப்படி என்னென்னா -1 the whole power 21 minus 8. இப்போ 21ல் 8 மைனஸ் பண்ணான்னா என்ன வரும் 13 -1 power 13. that is equal to ஆன்சர் வந்து நமக்கு என்னது -1. அதாவது இது வந்து ஒரு என்னது ஈவன் நம்பர், இது வந்து ஒரு ஆட் நம்பர். இப்போ இப்படி நம்ம எத்தனை டைம்ஸ் -1 வந்து நம்ம என்ன செய்யணும் 13 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் ஆன்சர் -1. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 2aqbc ப்ளஸ் 3a²b ப்ளஸ் 3a³ மைனஸ் 2a²b²c². இப்போ இந்த டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக எழுதும். 2aqbc 3a²b 3a²c மைனஸ் 2a²b²c², கம்மா போட்டு எழுதிடுங்க. டிகிரி ஆஃப் த ஈச் டேர்ம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் a³ 3 ப்ளஸ் இதுக்கு பிக்கு வந்து பவர் ஒன்றுமே இல்லை, அப்போ 1, சிக்கு பவர் ஒன்றுமே இல்லை 1, 3 + 1 4, 4 + 1 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 + 1 3, நெக்ஸ்ட்டு 3 + 1 4, நெக்ஸ்ட் 2 + 2 4, 4 + 2 6. the degree of the expression is நமக்கு இதில் வந்து ஹையஸ்ட் பவர் ஏதோ அதுதான் டிகிரி. ஹையஸ்ட் பவர் எது 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. if p equal to -2, q is equal to 1, r is equal to 3, find the value of 3p² q² r. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 into p² -2 the whole square into q² அப்படின்னா 1 square into r, r என்ன 3. இப்போ 3 into -2 the whole square என்ன 4, -2 into -2 plus 4, next 1 square என்ன 1 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். 3 4s are 12, 12 into 1 12, 12 into 3 36. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.